ஒரிசால நடந்த மாதிரி அலுமினிய ஃபேக்டரிக்கு நடந்த பழங்குடியினத்தில் இதே வேதாந்தா குரூப் என்ன இது வாங்குச்சோ அதை காட்டிலும் மோசமான நிலை இங்கே நடக்கும். அதை காட்டிலும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இதை உயிரை கொடுத்து கூட இந்த இடத்த பாதுகாப்புன்றதை உறுதியாக சொல்கிறான். ஒருமித்த கருத்தோட தமிழ்நாடு சட்டமன்றம் இந்த மாதிரி ஒரு சட்ட முன்னாடி செயல்படுத்தும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிகிற வரையும் மந்திரி மூர்த்தியோட ஒப்புதலை, அதாவது ஒரு அஷூரன்ஸை ஒத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த போராட்டத்தை தற்காலிகமாக தள்ளி வச்சிருக்கிறோம். எந்த ஊர்ல போய் நாங்கள் உட்காரோம், இந்த புள்ள விட்டு எல்லாம் கூட்டிக்கிட்டு போகவே முடியாது. என்ன சொல்றீங்க? போக முடியாது. மலையனை விட்டு நான் போக மாட்டோம். மத்திய அரசு முழுக்க 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 எதை எடுத்தாலும் விற்கிற குணத்திலே இருக்கான். ஒரு சொத்தை கூட மக்களுக்கான பொருளாக வைக்கல. எந்த பொருளை விற்கலாம், எந்த பேங்கை விற்கலாம். இந்தியாவில் ஒன்று பாக்கி இருக்கு. இந்திய மக்களை கொண்டு அமெரிக்கா கரண்ட் விற்காம இருக்கு. அதை வித்துப்படியா விட்டா நரேந்திர மோடி நம்மளையும் கொண்டு வித்துப்படுவேன் வெளிநாட்டில். தகப்பனையும் பிள்ளையும் பிரிக்கணும்னா சாமானிய விஷயம் கிடையாது. நாங்கள் இந்த பூமியை விட்டு போகிறது என் தகப்பனை விட்டு போகிற மாதிரி. எந்த சூழலையும் எங்களுடைய உயிர் அந்த பூமியில் விட்டுட்டு போவோமே ஒழிய. போராட்டம் வெல்லும் வரை செயின் போராட்டமாகவே நடைபெறும். மோடி ஆட்சியானது எங்களிடம் அவரது மோடி வித்தையை காமித்தால் இங்கிருந்து துள்ளி எழுந்தோமானால் டெல்லி காணாமல் போய்விடும் என்பதை எச்சரிக்கிறோம். அது மட்டுமல்ல, முல்லை பெரியாருக்கு எந்தவித வகையிலும் யார் தீங்கு செய்தாலும் அவர்களை ஒழித்து அடிப்போமே தவிர என்று வரமாட்டோம். தமிழ் மண்ணில் எவரும் கால் வைக்க முடியாது. அடிப்படை அழகர் கோயில் திருவிழா, அதுக்கு சேர்ந்த சமணர் படுக்கை, கல்வெட்டுக்கள், இங்கேருந்து தான் செம்மொழிக்கு ஆதாரமாக கிடைச்ச ஒரு மாங்கல் கல்வெட்டு, யானமலை கல்வெட்டு, இதெல்லாம் இருக்கிற போது இதை இழந்துட்டு அகதியால போக சொல்றாங்களா? அப்பேற்பட்ட அரசாங்கமே வேணாமுங்க. அதாவது அரசுன்றது என்ன, மக்களை பாதுகாக்கத்தானே தவிர அவங்கள கொலை பண்றது கிடையாது. இது கொலைக்கு தான் சமம். என்ன பொறுத்தது அழகர் கோவில் வரலாற்று சிறப்பு மிக்கது. அழகர் கோவில் மதுரைக்கு திருவிழாக்கு ஃபேமஸே அழகர் கோவில் தான். இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க பகுதி இந்த பகுதி. இந்த பக்கம் செழிப்பு மிக்க பகுதி, இயற்கை வளமுள்ள பகுதி. இந்த பகுதியை நாங்கள் ஒரு என்ன தங்கம், ஒரு உலகத்தை ஆளக்கூடிய தங்கம் கிடைச்சாலும் நாங்கள் அதை நோண்ட விட மாட்டோம். செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கூடுதலாக ஒன்றை சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏலம் விடுவதாக இருந்தால் தமிழ்நாட்டினுடைய அரசு அனுமதி இல்லாமல் நீங்கள் டெல்லியிலே உட்கார்ந்து ஏலம் விடக்கூடாது என்பதை அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். நாம் அதிலே ஊன்றி நிற்கிறோம். தமிழகத்தில் ஆளுநராக இருக்கக்கூடிய ரவி போன்ற ஒரு மனிதனை ஐஏஎஸ்ஸாக இங்கே நியமித்தால் அந்த கலெக்டர் கையெழுத்து இடுவாரா மாட்டாரா என்பது எங்களுடைய கேள்வி. மிஸ்டர் அனில் அகர்வால், you are a Jain. You know this is a Jain monument in here and you have put in a signboard here saying that this is a Jain monument, and how do you interfere with your religious beliefs? This is the Jain tradition of Tamil Nadu. Please make a note of it. If you step in, you are killing so many lives. Mr. Jain, you please note it. அனுமதி கொடுக்க மாட்டோம் முதல்வர் சொல்லியிருக்கார். அதனால நாங்கள் நம்புகிறோம், இந்த மக்கள் எல்லாரும் நம்புகிறோம். 9ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது. அதில் கண்டன தீர்மானம் கொண்டு அனைத்து கட்சி ஒன்றுபட்டு நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் என்று அமைச்சரும் சரி, எங்கள் சட்டமன்ற உறுப்பினரும் சரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதை நம்பி தற்காலிகமாக வருகிற 9ஆம் தேதி வரை மட்டும் நாங்கள் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம். தமிழக அரசு இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கு எந்த காலத்திலும் இடம் கொடுக்கக்கூடாது என்பதை முடிவெடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு சர்க்காரு அதை அனுமதிக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடுச்சு. இப்ப அன்னை சட்டமன்றம் நடக்கிறப்ப இதுக்கு எங்களுக்கு அந்த தீர்மானத்தை போடணும்னு சொல்றாங்க. அதையும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கட்டாயம் கொண்டு போறோம். நீ அடுத்துல அவன் கட்டடம் கட்டுறதுக்கு அவன் பில்டிங் நீ ஆய்வுக்கே எங்க ஊருக்குள்ள வரக்கூடாதுன்றதுல கிராம முறை சொல்லிச்சு. அந்த ஆய்வு கூடத்துக்கு வரக்கூடாதுன்ற தீர்மானத்தை நம்ம ஒட்டுமொத்தமா அதை நிறைவேற்றி இருக்கிறோம். பண்டைய காலம் தொட்டு வணங்கக்கூடிய கள்ளழகர் கோவில், நூபுர கங்கை, பழமுதிர் சோலை, நம்ம பண்டைய வரலாறு, மீனாட்சி அம்மன், அனைத்துமே மீனாட்சி அம்மன் கோயிலும் மதுரை நகரம் அனைத்துமே பாதிக்கக்கூடிய சூழல். அவங்க தோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா நமது மேலூர் ஒருபோக விவசாயிகள் சார்பாக நடந்து இருக்கும் மாபெரும் கவன ஈர்ப்பு மற்றும் கண்டன போராட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்று
இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான முதல் ஒரு விதையாக அரட்டாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அந்த கிராமத்தார்கள் இதை ஒரு விழிப்புணர்வாக எடுத்து விவசாய சங்கத்தினருக்கும் மேலூர் வட்டார அனைத்து வர்த்தக சங்கத்தினருக்கும் வழக்கறிஞர் பிரிவு சங்கத்தினருக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் அனைத்து சமூக சுற்றுவட்டார மேலூர் சுற்றுவட்டார அனைத்து சமூக மக்களுக்கும் எங்களது அரட்டாப்பட்டி கிராமத்தின் சார்பாக முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த டங்ஸ்டன் சுரங்கம் என்பது எங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல. எல்லாரும் அரட்டாப்பட்டின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. அரட்டாப்பட்டி மட்டும் இல்ல, நரசிங்கம்பட்டி தான் முதல் ஆரம்ப புள்ளி. நரசிங்கம்பட்டியில் ஆரம்பிச்சு வெள்ளரிப்பட்டி சக்கரா ஃபேக்டரி, அங்க இருந்து ஆரம்பிச்சு கம்பூர் கம்பாலிப்பட்டி, கம்பூர் தாண்டி 5 கிலோமீட்டர் தாண்டி கம்பாலிப்பட்டி வரைக்கும் அதோடைய பரப்பு இருக்கு. முதல்ல ஆரம்பிக்க போறது ஒரு 5000 ஏக்கர் நரசிங்கம்பட்டியில் ஆரம்பிச்சு எங்க அரட்டாப்பட்டி எல்லாம் அதுல கவர் ஆகுது. நாங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இதனுடைய இதை தெரிஞ்சு நாங்க இந்த அறிக்கையை தெரிஞ்சு நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எங்க கிராமத்துல எங்க கிராமம் கூடி ஒரு கூட்டம் நடத்தி நாங்க இது பண்ணோம். அப்போ வந்து மற்ற வெளியில வந்து எல்லாரும் இது பொருளி வீணா வதந்தியை கிளப்புறாங்க அப்படின்ட்டாங்க. சரி, இது சரியான தகவல் நமக்கு கிடைக்கட்டும், ஆர்டிஐல நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த போராட்டத்தை முன்னெடுப்ப வேண்டும். நாங்க இப்போ வந்து ஆர்டிஐல அனைத்து தரவுகளையும் பெற்று அதன் பிறகே நாங்கள் போராட்டங்களை தொடர ஆரம்பித்தோம். இது எங்களுக்கு அரட்டாப்பட்டி சொல்றீங்க, அரட்டாப்பட்டிக்கு உள்ள பிரச்சனை அல்ல. மதுரை மாவட்டமே, மதுரையோட பண்பாடு சரி, சுற்றுச்சூழலும் சரி, இயற்கை வளமும் சரி, அனைத்தும் பாதிக்கக்கூடிய மதுரை மாவட்டமே இயற்கையில அனைத்துமே பாதிக்கப்படும். அவங்க வெளியேற்ற தண்ணி, காற்று, அந்த மாசு எல்லாமே வந்து குறைஞ்சது ஒரு 75 கிலோமீட்டர் வரைக்கும் அது பாதிக்கக்கூடிய நச்சு வாயுக்களை வெளிப்படுத்தும். அது அந்த டங்ஸ்டன் மைன்ஸ் வந்து பிரிக்கும் போது நச்சு வாயுக்கள் வெளிப்படும். அதுல வந்து பலவிதமான இது இருக்கு, மைன்ஸ் இருக்குதுல, அதுல எல்லாத்தையும் தனித்தனியா பிரித்து எடுக்கும்போது பலவிதமான நச்சு வாயுக்கள் வெளிப்படும். அது வந்து நமக்கு வந்து புற்றுநோய், முதல் அறிகுறி வந்து புற்றுநோய், தோல் நோய் மற்றும் சுவாச பிரச்சனைகள் அனைத்துமே வரக்கூடிய அனைத்து நச்சு வாயுக்களும் அதுல இருந்து வெளிப்படும். அவங்க ஒரு நாளைக்கு பயன்படுத்தக்கூடியது 1 ட்ரில்லியன் அளவுக்கு தண்ணீர் பயன்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு 1 ட்ரில்லியன் அளவுக்கு தண்ணி பயன்படுத்தணும்னா எந்த அளவுக்கு அவங்க போர் போடுவாங்க? குறைஞ்சது ஒவ்வொரு போரும் 5 அடி 6 அடி சுற்றளவு தான் அவங்க போரே போடுவாங்க. சுற்றளவு 5 அடி 6 அடி இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு தண்ணி எடுப்பாங்க? அது எத்தனை கிலோமீட்டருக்கு நம்ம நீர் வளத்தை பாதிக்கும்? அது மாதிரி அவங்க அந்த அள்ளி போடுற மண்ணு பல ஆயிரம் ஏக்கர்ல கொட்டுவாங்க. அப்ப அதனுடைய பாதிப்பு வந்து பல லட்சம் ஏக்கர் பாதிக்கப்படும். பார்க்க போனா நீங்க வந்து அரட்டாப்பட்டி மட்டும் சொல்லாதீங்க. இது மேலூர் வட்டாரத்தை, முதல்ல மேலூர் வட்டாரத்தையே பாதிக்கக்கூடியது. அடுத்தபடியாக தோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா அந்த அளவுக்கு ஆழம் தோண்டுவாங்க. அந்த அளவுக்கு ஆழம் தோண்டினா தான் அந்த மைன்ஸ் எடுக்க முடியும். டங்ஸ்டன் கனிமத்தை அவங்க எடுக்க முடியும். பல திட்டுகளா இருக்கு, பல திட்டுகள் இருக்கு. அத்தனை கலந்துதான் அவங்க டங்ஸ்டன் எடுக்கணும். அவங்க அப்ப வந்து அவங்க பல ஆயிரம் அடி தோண்டுவாங்க. பல ஆயிரம் அடி தோண்டும் போது அந்த மண்ணு பூரா வெளியேற்றி பல ஆயிரம் ஏக்கர்ல கொட்டுவாங்க. அப்ப அனைத்து சுற்று வட்டாரங்கள்ல குறைஞ்சது 75 கிலோமீட்டருக்கு நீர் ஆதாரம் இருக்காது. நீ நினைச்சிட்டு இருக்க அரட்டாப்பட்டி மக்கள், நாங்க எங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்க அந்த தரவுகள் பூரா பெற்று நீங்க வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். இது எங்களுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்ல, நம்ம மேலூர் வட்டாரத்தில் உள்ள 1.25 லட்சம் மக்களுக்கு உள்ள பிரச்சனை. அதுபோக மதுரையில் உள்ள 1.5 கோடி மக்களுக்கு உள்ள பிரச்சனை. அதனால அரட்டாப்பட்டி வந்து நாங்க வந்து அந்த தரவுகளை பெற்றதுனால முன்னெடுத்து செல்றோம். எங்க மக்கள் எல்லாருக்கும் நாங்க விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டோம். எங்க அரட்டாப்பட்டியில் இருக்க 4000 மக்களுக்கு இதனுடைய விளைவு என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். சிறு குழந்தையிலிருந்து 90 வயசு பாட்டி வரைக்கும் இதனுடைய விளைவை நாங்க எல்லாருக்கும் அறியப்படுத்தி இருக்கோம். அதுபோல நரசிங்கம்பட்டி, வெள்ளரிப்பட்டி நாங்களும் எவ்வளவு சொல்லிட்டோம். நாங்களும் அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்றிணைத்து போராடுறதுக்கு நாங்க வந்து இன்னைக்கு நம்ம விவசாய சங்கத்தின் மூலமா ஆதரவு கேட்டு இதை பண்ணிட்டு இருக்கோம். அதுபோல வர்த்தக சங்கங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இந்த போராட்டம் வந்து நெடிய போராட்டம். மத்திய அரசு சாதாரணமா கைவிட மாட்டாங்க எந்த திட்டத்தையும். மத்திய அரசு வந்து இது அவங்களுக்கு நிறைய தேவையான ஒரு இது. அவங்களோட வளர்ச்சின்ற பாதையில நாம இதை எடுக்க விட்டு இந்த சுரங்கம் நீங்க அமைஞ்சா ஒரு சோமாலியா, மேலூர் வட்டாரம் வந்து ஒரு சோமாலியா கண்டம் எப்படி இன்னைக்கு வந்து நோய் வாய்ப்பட்டு உணவு இல்லாம
ஒவ்வொரு குழந்தையும் 1/2 கிலோ 1.5 கிலோ 2 கிலோவில் எப்படி நோய் வாய்ப்பட்டு எலும்பு தூரமா அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ, அங்க இருக்க சோமாலியாக்காரன் பூரா நீ கடல் கொள்ளையனா மாறிட்டா. அது மாதிரி ஒரு சோமாலியாவா தான் இந்த மேலூர் வட்டாரம் உருவாகும். அவ்வளவு பெரிய சுரண்டல் அது. அந்த சுரங்கம் தோண்டினாங்கன்னா அவ்வளவு பெரிய பாதிப்பு மேலூர் வட்டாரத்துக்கு உண்டு. நீங்க சொல்ற தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு எம்எல்ஏவை மேலூர் எம்எல்ஏவை நீ மனம் கொடுப்பா, நானும் சேர்ந்து முதலமைச்சர் சொல்லி அது நிறைவேற்றணும்னு சொல்லியாச்சு. வேற என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்ல வேற என்ன செய்யணும்னு நம்ம மக்கள் சொல்றீங்கன்னா அதை அப்படியே செய்வான். அதுல எந்த மாற்றமும் இல்லையே. இன்னைக்கு தெளிவாவே முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரு, எல்லாத்திலையும் அறிக்கை விட்டுருக்காரு. இன்னைக்கு அவருடைய இதா 10 நாளைக்கு முன்னுக்கு நம்ம உட்கார்ந்து பேசும்போது கிராம சபை கூட்டத்திலேயே இது மேல இதுக்கான முயற்சியை எடுத்தாலும் அவங்க ஆய்வே மேற்கொள்ளக்கூடாது, அதுக்கே அனுமதிக்க மாட்டோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். நீ அடுத்துல அவன் கட்டடம் கட்டுறதுக்கு அவன் பில்டிங் நீ ஆய்வுக்கே எங்க ஊருக்குள்ள வரக்கூடாதுன்றதுல கிராம முறை சொல்லிச்சு. அந்த ஆய்வு கூடத்துக்கு வரக்கூடாதுன்ற தீர்மானத்தவே நம்ம ஒட்டுமொத்தமா அதை நிறைவேற்றி இருக்கிறோம். வேளாண் மண்ட அறிவிக்கிறதுலாம் இல்லைங்க, அதுக்கு அது நீங்க தனிப்பட்ட முறையில் கேட்டுங்க. நாங்க சொல்றது இந்த டங்ஸ்டன் இது ஒருபோதும் மேலூர் மண்ணுக்கு வரக்கூடாது, வர முடியாது. அதுல அவன் ஆய்வு விஷயம் தெரியாம சில பேர் பண்ணிருக்கலாம். இனிமேல் எக்காலத்தை கொண்டும் அந்த ஆய்வுக்கு நம்ம ஒரு காலத்திலையும் அனுமதிக்க மாட்டோம்ன்றத முதலமைச்சர் சொல்லிட்டாரு. மாவட்ட நிர்வாகம் அறிவிச்சு அதையும் தாண்டி அனைத்து தரப்பு மக்களும் ஒருமித்த கருத்தோட இருக்கிறோம். இதுல அரசியல் பண்ணுவதற்கோ எந்த விதமான அண்ணன் நிற்கிறாரு தம்பி நிற்கிறாரு எல்லாருமே ஒட்டுமொத்தமான முடிவில் இருக்கும். அதனால இது ஒரு காலத்திலையும் ஏதோ தயவு செய்து முடிவெடுத்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு சர்க்காரு அதை அனுமதிக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தையில சொல்லிடுச்சு. இப்ப அண்ணன் வந்து சட்டமன்றம் நடக்கிறப்ப இதுக்கு எங்களுக்கு அந்த தீர்மானத்தை போடணும்னு சொல்றாங்க. அதையும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கட்டாயம் கொண்டு போறோம். சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் வரையில பேசிட்டு வந்தோம். அப்ப நீயும் வா, உங்க கட்சி தலைவர் நான் எல்லாத்துக்கும் பேசுவோம், எல்லாருமா பேசி ஒரு மனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு எல்லாம் முடிவு பண்ணி செய்வோம்னு சொல்லியாச்சு. வேற என்ன அண்ணன் சொல்லணும்னு சொல்லுங்க, நீங்க சொல்றான் கூடும்போதுதான் நிறைவேற்றணும். யாராவது 1-2 பேர் நான் நிறைவேற்றலைன்னா அதுதான் நிறைவேற்றியாச்சு. அப்புறம் நிறைவேற்றலைன்னா என்ன அர்த்தம்? நிறைவேற்றியாச்சு. நம்ம யாரும் ஒன்றும் இல்ல, நீங்க எடுக்கிற முடிவுக்கு 100% அரசு உறுதுணையா இருக்கும். வேற என்ன சொன்னீங்க? மேலூர் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு அரசு 100% உறுதுணையா இருக்கும். அது அந்த தொழிற்சாலை நம்ம மேலூருக்கு வர்றதுக்கான உத்தரவாதத்தை அரசு செய்ய சொல்லி அரசு மூலமா தான் நான் வந்திருக்கிறேன். அதுல ஒன்றும் மாற்று கருத்துல சொல்ல சொல்லியிருக்காங்க. சங்கத்து சார்புடைய இங்க இருக்கிறவங்க எல்லாம் 4 மணிக்கு கலெக்டர் கூப்பிட்டு இருக்காங்க. அங்க நீங்க தீர்மானத்தையும் பார்த்துக்க, இங்கேயும் வந்துக்கிறோம். எல்லாத்தையும் வச்சு சாயந்தரம் 4 மணிக்கு உங்க முடிவை தெரிஞ்சுக்க. முடிவும் அதை முடிவை தெரிஞ்சுக்கிறதில்ல, முடிவை காமிச்சிடுறோம். அதுக்கு முன்னால சிஎம் அறிவிச்ச காப்பியும் போட்ட காப்பியும் கொடுத்துடுறோம். வேற என்ன அரசு செய்யணும்னு நினைக்கிறீங்க? 9ஆம் தேதி சட்டமன்றம் ஆரம்பிச்சோம்னா அன்னைக்கு நானும் தம்பி மற்ற எல்லா எம்எல்ஏஸ் நம்ம ஆளுங்க எல்லாம் கூப்பிட்டு அன்னை சொல்ற தீர்மானத்தையும் முதலமைச்சரை கொண்டு நிறைவேற்றிட்டோம். சரியா? அதெல்லாம் உனக்கு நன்றி எல்லாம் கிடையாது ஐயா, அதெல்லாம் ஒரு நன்றி வேணாம். நாங்க உங்கள ஒரு ஆளு 100% நடக்க அது என்ன மாற்றம் எம்எல்ஏ பேசப்பா. அனுமதி அளித்த மத்திய அரசை கண்டித்து இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரவிருந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மத்திய அரசு இந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும். மாநில அரசு எந்த அனுமதியும் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கு கொடுக்க கூடாது என்றும் இங்கே தீர்மானங்கள் கிராம சபையிலும் சரி, நேற்று வல்லாளவட்டி கூட்டத்திலும் சரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மூலமாக சட்டமன்றம் நடக்கும்போது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு சென்று நேற்று நான் சொல்லியிருக்கிறேன் இல்ல அவர் மூலமாக கொண்டு சென்று தமிழக அரசு இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கு எந்த காலத்திலும் இடம் கொடுக்கக்கூடாது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் இல்ல, ஒட்டு மொத்தமா தாண்டா. நீ வேற என்னச்சா சொல்லி விடாத. அவர் சரியில் நாம என்ன செய்வோம்? உங்களை உறுத்து உள்ள விட மாட்டாங்க. நீங்க ஏன் மனதாத்தான் இதுல அந்த கட்சி இந்த கட்சிங்க தெளிவா தெரிஞ்சுக்க. மீடியா இருக்குது, ஈவாட்டுகளை சொன்னீங்கன்னா இப்ப நாங்க வந்து சொல்லிடுறோம். ஒட்டுமொத்தமான நாங்க தானே தரோம். ஒட்டுமொத்தமான கருத்துங்க. எல்லா கட்சி சார்புலையும் எல்லா சமுதாய மக்கள் உங்களுடைய மேலூர் மக்களுடைய ஒட்டுமொத்த சார்புல இந்த தொழிற்சாலை வருவதற்கு நாங்க எல்லாரும் ஒற்றுமையாக நாம இருந்து எல்லாம் முடிவு பண்ணுவோம். இப்பொழுது இந்த மேலூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இப்போ அமைச்சர் வந்து மாண்புமிகு வணிகவரித்துறை அமைச்சர் வந்து இப்போ உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் காலையில் செய்தி வாயிலாக சொல்லியிருக்கிறாங்க, இது தடைபடுதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் தடையாணை பெற்றுடுவோம், எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம், இந்த திட்டம் அமைய அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அனுமதி கொடுக்க மாட்டோம் முதல்வர் சொல்லியிருக்கார். அதனால் நாங்கள் நம்புகிறோம், இந்த மக்கள் எல்லாரும் நம்புகிறோம். 9ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது, அதில் கண்டன தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து கட்சி ஒன்றுபட்டு நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் என்று அமைச்சரும் சரி எங்கள் சட்டமன்ற உறுப்பினரும் சரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதை நம்பி தற்காலிகமாக வருகிற 9ஆம் தேதி வரை மட்டும் நாங்கள் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம். அதன் பிறகு மத்திய அரசை அணுகி அவங்க எங்களுக்கு நிரந்தர தடையாணை அரசாணையில் மத்திய அரசு அரசாணையில் வெளியிடணும். இந்த திட்டம் கைவிடப்பட்டது. அட்டாவட்டி மட்டுமா இல்ல மற்ற சுற்றுப்பகுதிகளுக்கு உறுதியளிச்சிருக்காங்களா? மதுரை மாவட்டமே அது பாதிக்கப்படும். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, அதுக்காகத்தான் நாங்கள் விழிப்புணர்வு கொண்டு வந்துட்டு இருக்கோம். இது மதுரை மாவட்டமே பாதிக்கக்கூடியது. முக்கியமாக முதல்ல தோண்ட ஆரம்பித்தா மேலூர், குறைஞ்சது 75 கிலோமீட்டரு காற்று மாசுபடும், நீர் ஆதாரம் பாதிக்கும், எல்லா பிரச்சனைகளும் வரும், அனைத்து நோய்களும் பரவும். இந்த திட்டம் தோண்ட ஆரம்பித்தா 75 கிலோமீட்டர்னா புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் போயிடும். இங்கிட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை தாண்டி நீங்கள் விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் போயிடும். அதனால் இது வந்து அரிட்டாவட்டி பிரச்சனை அல்ல, இது அரிட்டாவட்டிக்கு மட்டும் வந்த பிரச்சனை அல்ல. மக்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நரசிங்கம்பட்டி மக்கள் வள்ளியார்பட்டி மக்கள் இதில் முழுதாக பங்கெடுக்கலை. அவங்க நம்ம எங்களுக்கு மட்டும்தான், நாங்கள் எங்களுக்கு இந்த தரவுகள் எங்களுக்கு கிடைத்ததுனால நாங்கள் முன்னெடுத்து போயிட்டு இருக்கோம். அதனால் அனைத்து சமூக மக்களும் அனைத்து சுற்றுவட்டார பகுதி மக்களும் இது என்றென்றைக்கும் துணையாக நிற்கணும். இந்த ஊடகங்களும் எங்களுக்கு என்றென்றைக்கும் துணையாக இருந்து இந்த திட்டம் என்னைக்கு தடைன்னு வருதோ அன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அது வரைக்கும் உங்களுக்கு நன்றின்றது இல்லை. எங்களோட நீங்கள் தோள் கொடுத்து இந்த ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் வந்து எங்களோட தோள் கொடுத்து என்னைக்கு மத்திய அரசு அரசாணை வெளியிடுதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அது வரைக்கும் எங்களோட நீங்கள் ஒருவர். மேலூர் பெரியார் ஒருமுக பாசன சங்கத்தின் சார்பாக இன்று அறிவிக்கப்பட்டிருந்த இந்த கடையடைப்பு மற்றும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இன்று மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்து மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 50,000 பேர் இன்று ஒரே இடத்தில் கூடியிருந்து எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் விதமாக இன்று ஒன்று சேர்ந்திருந்தோம். அந்த இடத்திலே ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் அவர்களும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் இன்று எங்களை சந்தித்து சட்டமன்றத்தில் இதற்கு எதிரான கொள்கை முடிவை எடுப்போம் என்று உத்தரவாதம் அளித்ததின் பேரில் இன்றைக்கி நாங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைக்கிறோம். இது கொள்கை முடிவு மட்டுமல்ல, நேற்று என்னுடைய இதில் நான் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் திரு வெங்கடேஷ் அவர்களிடம் பேசிய பொழுது அவரும் 0 அவர் நேற்று கிடைக்கவில்லை. அதானிக்கு எதிரான பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்ததால் 0 அவர் கிடைக்கவில்லை. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலே இந்த பிரச்சனையை எழுப்புவேன் என்று உறுதியளித்திருக்கிறார். ஆக தமிழகத்திலிருந்து மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். இந்த திட்டத்தை முறியடிக்கும் விதமாக எங்களிடம் மக்கள் பலம் உள்ளது என்பதை நாங்கள் இந்த ஒரு போராட்டத்தின் வழியாக அறிவித்திருக்கிறோம். இன்னும் எங்களுடைய வீரத்தை சோதிக்க வேண்டுமென்றால் அல்லது எங்களுடைய தீரத்தை சோதிக்க வேண்டுமென்றால் எங்கள் உறுதியை சோதிக்க வேண்டுமென்றால் மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் எந்த எல்லைக்கும் சென்று நாங்கள் எங்களுடைய உயிரை
கொடுத்து கூட நாங்கள் இந்த இடத்தை காப்போம் என்பதையும், இந்த சுரங்கத்தின் பாதிப்புகளை பற்றி நாங்கள் ஏற்கனவே பல்வேறு மக்களிடம் கொள்கை விளக்கங்களை கொடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே மக்கள் விழிப்புணர்வு அடைந்துள்ளார்கள். 200 அடிக்கு தோண்டி அதில் உள்ள நீரை வெளியேற்றி என்னென்ன பாதகத்தை ஏற்படுத்துவார்களோ என்ற அச்சத்தை மக்கள் உணர்ந்ததால் இன்று இவ்வளவு பேர் திரண்டு வந்துள்ளார்கள். அது பல்லுயிர் பாதுகாப்பு தளம் மட்டுமில்லை. நான் இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சமண படுக்கை உள்ள இடம். இந்த பிஜேபி அரசின் முக்கியஸ்தர்கள் அனைவரும் சமண மதத்தை சேர்ந்தவர்கள். அந்த சமண மதத்தை சேர்ந்தவர்கள் சமணத்தை இங்கே பாதுகாக்கும் விதமாக பெருமாள் மலை, நரசிங்கப்பட்டி பெருமாள் மலையை பாதுகாக்கும் விதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் இதை வெறும் வியாபாரமாக பார்த்தால் இது வியாபாரமாக முடியாது. இந்த வியாபாரத்தில் லாப நஷ்டம் என்பது உயிர் பலிகளாக இருக்கும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம். வேளாண் மண்டலமாக அறிவிக்க கோரிக்கை இருக்கா? அது குறித்து அரசு இந்த போராட்ட அறிவிப்பில் நாங்கள் அதை வேளாண் மண்டல அறிவிப்புக்கு கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கோம். அதாவது ஆர்ப்பாட்டம் துவங்குவதற்கு முன்பே எங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது. அதாவது கொள்கை முடிவு என்று வரும்பொழுது நாங்கள் இந்த தீர்மானத்தையும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் மாண்புமிகு மந்திரியார் அவர்கள்ட்டையும் இதை நாங்கள் தெரிவிப்போம். அதை அவங்க முன்னெடுத்து செய்வாங்க என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இந்த கூட்டம் துவங்குவதற்கு முன்னே எங்களோட கோரிக்கைகள் என்னவென்று சொல்வதற்கு முன்னாடியே டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கான கொள்கை முடிவை அவங்க தரேன்னு இருக்காங்க. மேற்கொண்டு எங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் அதை வலியுறுத்துவோம். வேளாண் மண்டலமாக மட்டுமல்ல, அல்லது தொழில் பண்பாட்டு மண்டலமாகவும், அதாவது பாரம்பரிய சின்னங்கள், குறிப்பாக நான் திரும்ப சொல்கிறேன், மிஸ்டர் அனில் அகர்வால், யூ ஆர் அ ஜெயின், யூ நோ திஸ் இஸ் அ ஜெயின் மான்யூமெண்ட் இன் ஹியர். And you have put in a signboard here saying that this is a Jain monument, and how do you interfere with your religious beliefs? This is the Jain tradition of Tamil Nadu. Please make a note of it. If you step in, you are killing so many lives. Mr. Jain, you please note it. It is not going to be of any good help to you or your business. Thank you very much. வணக்கம், என் பேர் ஷாயின் ஃபாத்திமா. இப்போதைக்கு மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டி இந்த கூட்டத்துக்கு டங்ஷனுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது தீர்மானம் தான் சொல்லியிருக்காங்க. அந்த தீர்மானம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படணும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே முதல்ல நாங்கள் போட்ட கூட்டமே, அலறுக்குள்ள போட்ட கூட்டமே நாங்கள் மாநில அரசை முழுக்க நம்புகிறோம். இன்ன வரைக்கும் மாநில அரசை நம்புகிறோம். ஏன்னா ஸ்டாலின் ஐயா போய் கையெழுத்து போகிறாரு, கடிதம் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, கூட்டத்தை ஒரு உறுதிமொழி கொடுத்து கூட்டத்தை கலைக்க சொல்லியிருக்காரு. இப்போயும் நாங்கள் நம்பி தான் மக்கள் அனைவரும் போகிறோம். ஆனால் இதுக்காண்டி கண்டிப்பான தீர்வு வேணும். ஏன்னா மழையை தோற அளவுக்கு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நாங்கள் சும்மா அண்ணமார்க எப்படி இருக்காங்க தெரியல, நாங்கள் அம்மாமார்க யாருமே சும்மா இருக்க மாட்டோம். பெண்கள் புரட்சி பெருசாக வெடிக்கும். ஏன்னா நாங்கள் பிள்ளை குட்டியை தூக்கிட்டு எங்களை அகதிகளாக போக முடியாது. அதுக்காண்டி கண்டிப்பாக அதுக்கு அரசு குரல் கொடுத்து ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி. வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வரலன்னா பெரும் புரட்சி மதுரையிலே வெடிக்கும். அங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அண்ணமார்கள் எல்லா பேரும் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்துரும். நாங்கள் ஒரு கட்சி 2 கட்சி இல்லை, அத்தனை தமிழ்நாட்டில் உள்ள கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து இதுக்கு ஒரு பெரும் போராட்டம் வெடிக்கும்னு சொல்லி நான் உறுதியளிக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கட்சியும் அதனின் அமைப்பின்கள் இயங்கக்கூடிய ஏஐடிசி தொழிற்சங்க மையமும் இணைந்து இந்த பேட்டியை அளிக்கிறது. இந்த போராட்டத்தை பொறுத்தளவில் நமக்கு ஒரு பாடம். டெல்லி விவசாயிகள் போராட்டத்தை ஒட்டிய போராட்டம் இந்த போராட்டம். இப்படி தன்னெழுச்சியாக விவசாயிகள் ஒருபோக விவசாயத்திற்காக தண்ணீர் விடாத பொழுதும், தன்னுடைய மண் பிறரால் அபகரிக்கப்பட போகிறது என்று வருகிற பொழுது விவசாயிகளுக்கு தன் மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கியதன் காரணமாக இந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த போராட்டமும் ஒரு அரசியலாக நாங்கள் பார்க்கிறோம். அரசியலுக்குள் ஒரு அரசியல். மந்திரி வந்தார், முடிச்சு வச்சுட்டு போயிட்டார். அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி என்று இந்த போராட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை. காரணம், உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கலெக்டர் கையெழுத்திட மாட்டேன் என்று சொல்லுகிறார். 15 துறைகளில் கையெழுத்து பெற்றபின் வேதாந்தாவனுடைய கிந்துஸ்தான் சிங்க் லிமிடெட் உள்ளே நுழையும் என்று சொல்லுகிறார். சங்கீதாவினுடைய நல்ல உள்ளத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் தமிழகத்தில் ஆளுநராக இருக்கக்கூடிய ரவி போன்ற ஒரு மனிதனை ஐஏஎஸ்ஸாக இங்கே நியமித்தால் அந்த கலெக்டர் கையெழுத்து இடுவாரா மாட்டாரா என்பது எங்களுடைய கேள்வி. அரசின் அதிகாரம் ஒன்றிய அரசாங்கத்தின் கையில் இருப்பதால் ஒன்றிய அரசாங்கம் இந்த சட்டத்தை வாபஸ் வருகிற வரை இடதுசாரிகளுக்கும்
முற்போக்கு ஜனநாயகம் உள்ளம் கொண்ட மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்ற வெறி உள்ளம் கொண்ட மண்ணின் மைந்தர்களுக்கும் இந்த மண்ணை பாதுகாக்கவும் மண்ணில் உள்ள மக்களை பாதுகாக்கவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதன் சார்ந்த இயக்கங்களும் இடதுசாரி இயக்கங்களும் தன் உயிர் ஈந்தாவது இந்த மண்ணை மக்களையும் பாதுகாக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அதற்கான போராட்டங்களை முன்னெடுங்க. நம்ம எப்போ வேணாலும் வருவோம். பள்ளியர் காப்பகமான அரிட்டாப்பட்டி உட்பட 11 கிராமங்களை உள்ளடக்கிய டங்ஸ்டன் திட்டம் தமிழ்நாடு அரசினுடைய அனுமதியின்றி யாருக்கும் தெரியாமல் டெல்லியில் இந்திய ஒன்றிய அரசு ஏலமிடுகிறது. 5000 ஏக்கரா நிலம், அங்கே இருக்கிற தொல்பொருள் சின்னங்கள், குடவரை கோயில்கள், சமணர் படுகைகள், தமிழி கல்வெட்டுகள், இன்னும் ஒரு பண்பாட்டு அடையாளங்களாக இருக்கிற இந்த மேலூர் வட்டாரம் அவர்களுக்கு பணமாகவும் காசாகவும் தெரிகிறது. நமக்கு பாரம்பரியமாகவும் உயிராகவும் வரலாறாகவும் தெரிகிறது. பத்திரிகையாளர் தான் எடுக்கிறாங்க. நீங்க எதுக்கு எடுக்கிறீங்க? நீங்க உங்களுக்கு தனியாக எடுத்து அருமை நண்பர்களே, ஸ்டெர்லைட் ஆலையை அப்புறப்படுத்த அங்கே 17 உயிர்கள் பலியானது. இந்திய ஒன்றிய அரசினுடைய நேரடி அதிகாரத்திலே அந்த துப்பாக்கி சூடு நடந்தது. இன்றைக்கு இது அறிவித்த நாள் தொடங்கி அரிட்டாப்பட்டியில், அழகர் கோயில் மலையில், இன்றைக்கு மேலூரில், நேற்று வல்லாளப்பட்டியில் என அனைத்து கிராம மக்களும் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக தொடர்ச்சியாக திரண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த திரட்சி யார் கலைத்தாலும் நிற்காது. அரசு வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்திய ஒன்றிய பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதை நீங்கள் திரும்ப பெற வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என அவர் சொல்லியிருக்கிறார். கூடுதலாக ஒன்றை சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏலம் விடுவதாக இருந்தால் தமிழ்நாட்டினுடைய அரசு அனுமதி இல்லாமல் நீங்கள் டெல்லியில் உட்கார்ந்து ஏலம் விடக்கூடாது என்பதை அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். நாம் அதிலே ஊன்றி நிற்கிறோம். இது தமிழ்நாடு, மதுரை மாவட்டம். ஏற்கனவே இங்கே இருக்கிற கிரானைட் அருவிகள் எல்லாம் நிறுத்தி காட்டியவர்கள் தான் மேலூர் வட்டார மக்கள். அதோடு மட்டுமில்லை, இந்த மலையை கேக் வெட்டியது போல வெட்டியவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடிய மக்கள் விவசாயத்தை தங்களுடைய உயிராக நினைக்கக்கூடிய, ஒரு பண்பாடாக நினைக்கக்கூடிய இந்த வட்டார உழைக்கும் மக்கள், விவசாய குடிமக்கள் சாதி வித்தியாசம் இல்லாமல், மத வித்தியாசம் இல்லாமல் இங்கே திரண்டிருக்கிறார்கள். அழுத்தமாக ஒன்றை சொல்லுகிறோம். தமிழ்நாடு அரசு வெளியே இந்திய அரசை நோக்கி அவர்கள் தங்களுடைய மறுப்பை தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் விண்ணப்பித்தால் வேதாந்தா குழுமத்தினுடைய துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் அனுமதி கேட்டால் நிராகரிப்போம் என தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறது. 2 நாளைக்கு முன்னே மாவட்ட ஆட்சியாளரை சந்திக்கும் பொழுது நாங்கள் சொல்லிட்டோம். முதல் தெரியாது என்று சொன்ன மாவட்ட ஆட்சியாளர் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சொல்லியதற்கு பிறகு நாங்கள் நிராகரிப்போம் என சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அந்த வார்த்தையை வரவேற்கிறோம். நிராகரிப்போம் என்று சொன்ன அந்த நிலைப்பாட்டை ஆதரிக்கிறோம். அதே நேரம் மக்கள் எங்களுடைய போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டை விவசாய சங்கங்களும் இந்த 11 கிராம மக்களும் முடிவான முடிவில் இருக்கிறார்கள். இந்த போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். மத்திய அரசு இந்த டங்ஸ்டன் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரியும் தமிழக அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் பெரியாறு பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவிக்க கோரியும் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர், வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் தமிழக அரசின் சார்பாக கலந்து கொண்டு 9ஆம் தேதி நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நாங்கள் தீர்மானம் கொண்டு வந்து இதை தடுத்து நிறுத்துவோம் என்றும், மேலூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பெரிய உள்ளான் என்ற செல்வம் நாங்கள் எதிர்க்கட்சியின் சார்பாகவும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அதனால் நாங்கள் தற்காலிகமாக இந்த போராட்டங்களை நிறுத்தி வைக்கிறோம்.
மாலை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழக அரசின் நிலைப்பாட்டை மூலமாக தெரிந்து கொள்வோம். பின்னர் 9ஆம் தேதியிலிருந்து நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக அரசு எடுக்கும் முடிவை பொறுத்து மத்திய அரசு சட்டத்தை ரத்து செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என கூறிக்கொள்கிறோம். இந்த டங்ஸ்டன் திட்டத்தை மத்திய அரசு தமிழக மக்களுக்கே தெரியாமல், தமிழ்நாடு அரசுக்கு தெரியாமல் கொண்டு வந்ததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது மட்டுமில்லை, இது முற்றிலும் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் வாழக்கூடிய பகுதியாக வந்து தமிழக அரசு ஏற்கனவே அறிவிச்சிருக்குது. அதற்கு எதிரான ஒரு திட்டமாக தான் இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த வேளாண் மண்டலம் இது வந்து அதையும் அளிக்கிற ஒரு திட்டமாக தான் இது வந்து டங்ஸ்டன் திட்டம் இருக்குது. மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் நசுக்கிற ஒரு திட்டமாக இது நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் உழவர்கள், விவசாயிகள் அனைவரும் இங்கே திரண்டு வந்து இந்த போராட்டத்தில் இங்கே நிற்கிறாங்க. இன்றைக்கி எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. மேலூர் மற்றும் இங்கே உள்ள கருங்காலக்குடி, மதுரை மாவட்டத்தில் நிறைய இடங்களில் இது மாதிரி கடையடைப்பு நடத்தியிருக்கிறாங்க விவசாயிகள் மற்றும் வணிகர்களும் அதே மாதிரி இந்த போராட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. இதை தமிழக அரசு புரிந்து கொண்டு இந்த சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெறும் வரை தமிழக அரசு போராட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கிறோம். மக்கள் தான் போராடினா மட்டும் பத்தாது, தமிழக அரசு இதற்கு எதிராக நிற்கணும். அது மட்டும் இல்லை, திரும்ப பெறும் வரை தமிழக அரசு இதற்கு எதிராக போராடிட்டு தான் ஆகணும். ஏற்கனவே நீட்டுத் தேர்வு போராடின மாதிரி கைவிட்ட மாதிரி இப்போ தமிழக அரசு நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்படிங்கிற மாதிரி இதையும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு சும்மா இருந்துடக்கூடாது, விட்டுற முடியாது. நாங்கள் இதையும் மீறி மத்திய அரசு கொண்டு வந்தால் மத்திய அரசு அலுவலகங்கள் பூட்டப்படும் அப்படிங்கிறத எங்களுடைய இயக்கங்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் எஸ் அகல்யா தேவி. நான் வல்லாலப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க. எங்கள் கிராமத்தை சுற்றி கிட்டத்தட்ட 54 கிராமங்கள் இருக்குது. எல்லாமே விவசாயத்தை சார்ந்து வாழ்கிற மக்கள் தான். இங்கே வந்து எந்த தொழிற்சாலையும் ஃபேக்ட்ரியும் எதுவும் கிடையாது. இங்கே எங்கள் தலைமுறைக்கே 3 தலைமுறையை பார்த்துட்டா எல்லா பெரியாத்துக்கால் பாஸ் ஆனால் வரலாற்று சிறப்புமிக்க விவசாயத்தை நம்பி தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இயற்கையோடு ஒன்றி இயற்கையை அழிக்காமல் மலை வளங்களையும் இங்கே கம்மாய்கள் பெருத்த ஊர், இந்த ஊர் கம்மாய்களையும் பாதுகாத்து எல்லாம் தெய்வமாக வணங்கி மக்கள் வந்து அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சுரங்கங்கள் வந்துச்சுன்னா இங்கே பல கேடுகள் விளையும். எங்களுடைய நீர்நிலைகள் பூரா அழியும், எங்களுடைய மலை வளங்கள் பூரா அழியும். நோய்கள் என்ன நோய் வரும்னே தெரியாது. இப்படி சூழ்நிலையில் வந்து எங்கள் மக்களை கூட்டிக்கிட்டு நாங்கள் எங்கே போவோம்? அதுக்கு பதில் சொல்லுங்க. இங்க ரெண்டாவது, இங்க பூரா இந்த மலையை சுத்தி சித்தர்கள் எங்களுக்கு அது வேண்டாம். இயற்கையை அழிச்சு எங்களுடைய வளங்களை நாங்க இவ்வளவு நாள் அமைதியா வாழ்ந்துட்டோம். இந்த 1000 ஆண்டுகள் எங்களுக்கே தெரிஞ்சு நாங்களே 4வது தலைமுறையில் கொஞ்சம் இருங்க 4வது தலைமுறையில் இருக்கோம். அப்போ 400 வருஷத்தை நெருக்கி வந்துருச்சு. 1000 எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த வழியில் எல்லா மண்ணையும் பொன்னையும் நதிகளையும் இங்கே உள்ள நீர்நிலைகளையும் பாதுகாத்து மலைவளங்களையும் பாதுகாத்து இங்கே உள்ள கோயில்கள் வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் பூரா அரட்டாப்பட்டியை சுற்றி கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசே அறிவிச்சிருக்கு. தொல்பொருள் பல்லுயிர் பாதுகாப்பு எதுன்னு அறிவிச்சிருக்கு. அழகர் கோவில் வரலாற்று சிறப்புமிக்கது. அழகர் கோவில் மதுரைக்கு திருவிழாக்கு ஃபேமஸே அழகர் கோவில் தான். இப்படி வரலாற்று சிறப்புமிக்க பகுதி இந்த பகுதி. இந்த பக்கம் செழிப்பு மிக்க பகுதி, இயற்கை வளமுள்ள பகுதி. இந்த பகுதியை நாங்கள் ஒரு தங்கம், ஒரு உலகத்தை ஆளக்கூடிய தங்கம் கிடைச்சாலும் நாங்கள் அதை நோண்ட விட மாட்டோம். நாங்கள் இந்த விவசாயத்தை நம்பி விவசாயத்தில் வரல ஒருவேளை கஞ்சி குடித்தாலும் எங்கள் மண்ணையும் பொன்னையும் எங்கள் மலையையும் எல்லாத்தையும் பாதுகாப்போம். ஒரு பிடி மண் நாங்கள் எடுக்க விட மாட்டோம். எங்கள் மக்களை கூட்டி எங்களுடைய ஜெனரேஷன், எங்களுக்கு பின்னாடி உள்ள ஜெனரேஷன் எங்கே போகும்? நாங்கள் 1000 ஆண்டுகள் இங்கே வாழ்ந்துட்டோம். நாங்கள் எங்கே போவோம்? யாரோ ஒருத்தர் ஒரு 2 பேர் வந்து லாபம் அடைகிறக்காண்டி நாங்கள் எங்கள் மண்ணை விட்டு கொடுக்கணுமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்களுக்கு வளங்கள்லாம் வேண்டாம். இந்த வளங்கள் வந்து சரியான திட்டங்கள் கிடையாது. இந்த வளர்ச்சி வந்து சரியான வளர்ச்சி கிடையாது. 2000 கிராமங்களை அழிச்சு பல லட்சம் மக்களை வெளியேற்றி வர்ற வளர்ச்சி வந்து வளர்ச்சி கிடையாது. மக்களுக்கு பாதிக்கக்கூடிய வளர்ச்சி வந்து அது வளர்ச்சி திட்டமே கிடையாது. மக்கள் போடுற திட்டம் தான் அரசாங்கம் செய்யணும். அரசாங்கம் போடுற திட்டத்தை மக்கள் செய்ய முடியாது. மக்களை பாதிக்காம மக்களை எந்த விதமான இடையூறும் இல்லாம போடுற திட்டம் தான் வந்து சரியான திட்டம். இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம். வளம் பெருக்குன்னு சொன்னாங்க ஐயா, சொன்னீங்கல்ல வளர்ச்சி ஒன்று சொன்னீங்களே. அப்படின்னா குழந்தைய அழிச்சிட்டு பெரியவங்க வாழ்றதுக்கு சமம் அது. அதை அனுமதிக்குமா சர்க்காரு? அப்போ நரபலி கொடுக்குறாங்கல்ல, அதையும் சர்க்கார் தடுக்குது. அதை நரபலி கொடுத்துட்டா மற்றவங்க வாழலாம்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா இது செஞ்சுக்கிறோம்யா, சர்க்கார் ஒத்துக்குருவீங்களா? அப்போ அது மாதிரி இதுவும் அப்போ இது விட்டுப்பட்டு கூடாது. இதுவும் தடுக்கப்பட வேண்டிய உண்மை. கோயில் இருக்கு, வல்லரசு, எங்களுக்கு சின்னரசு போச, நாங்கள் தன்னரசு, நாங்கள் இந்த நாடு தன்னரசு. அவங்க வல்லரசு எங்களுக்கு தேவையே இல்லை. எங்களுக்கு
இவங்களை வச்சு நாங்கள் வாழல. சிஎஸ்டி போட்டியில் உழைப்பில் வச்சு வாங்கி தர சர்க்காருக்கு நாங்கள் வல்லரசு வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தன்னரசோட உழைப்பில் உயரக்கூடிய எங்களுடைய இயற்கை வளத்தை வச்சு தெய்வத்தை நம்பி முன்னோர்கள் கொடுத்த பொக்கிஷத்தை நம்பி அவங்க உழைப்பை நம்பி நாங்கள் பிழைப்பு நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கும்போது இவங்க அரசு எங்களுக்கு தேவையில்லை. மன்னராட்சி வந்தாலும் எங்களுக்கு போதுமானது. இந்த அரசியல் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிற முடிவுக்கு சர்க்கார் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி 2 டோக்கன் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. இனிமேல் இது நீடிக்குமானால் தொடரும் பல்வேறு சமுதாய மக்களையும் ஒருங்கிணைச்சு இந்த நாடு பூரா நடக்கிற வாய்ப்பு இருக்கும். சர்க்கார் பல சொல்லப்படும். இதில் உதவி செய்ய வேண்டிய நிலைமைக்கு இந்த தமிழ்நாடு சிட்டிங் அரசும் கன்சல்ட் பண்ணணும். விவசாயிகளும் ஒருங்கிணைச்சு மக்கள்லாம் சேரணும். உங்கள் மாதிரி மீடியாக்கள் வந்து எங்களுக்கு உதவியாக நின்று எங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லி எங்களை பாதுகாத்து இந்த தொல்பொருளும் சாமிகளும் தமிழர்கள் படுக்கை இருக்கின்ற அந்த அதிகாரத்துக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். எங்களுடைய புரட்சி நீடிச்சு நிற்கும். அமைதியான வழியில் தர்ம வழியில் நிற்கும். கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர்னா என்னாச்சு? அந்த பொருளாதாரம் எங்க ஏரியாவுக்கு வேணாம்ன்றோம் நாங்க. என்ன அவன் இன்னமும் இந்த ஏரியாவில் போய் உள்ள வயக்காட்டில் நுழைஞ்சு பாருங்க. அவன் சட்டியோட டவுசரோட அவன் கஞ்சியும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் பாடுபடுறேன். இதை இழந்துட்டு அகதியால் போக சொல்கிறாங்களா? அப்பேற்பட்ட அரசாங்கமே வேணாமுங்க. அதாவது அரசுன்றது என்ன? மக்களை பாதுகாக்கத்தானே தவிர அவங்கள கொலை பண்ணுறது கிடையாது. இது வந்து கொலைக்கு தான் சமம். என்ன பொறுத்தவரை இது உண்மையிலே ஒரு ஊரு கிடையாது. கிட்டத்தட்ட 50 ஊர் 75 கிலோமீட்டர்னா எங்கே இருக்குது நாடு? இது வல்லரசா? இதை சாக்கு வச்சு பூரா கோயில்களை தவிர்க்கணும் என முடிவு இருக்கு. ஆதி காலத்து கிட்டத்தட்ட 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பூரா கோயிலை பூரா எப்படி குளோஸ் பண்ண விட மாட்டேன். இதை ஒன்று ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணலாம்னு தராங்க. கண்டிப்பாக கல்குவாரி அது கூட நம்மளுக்கு இது இல்லைன்னு அது வந்து தனிப்பட்டது. இது வந்து நம்ம மேலூர் தொகுதியில் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து அரசாங்க ஒத்துழைப்பு கொடுத்து இது வந்து நல்ல தீர்ப்பு வரலைங்க. அதுக்கான எல்லா டிவியிலையோ பேப்பர்லையோ இந்த மாதிரி மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுத்துருச்சு. நிறுத்திட்டோம்னு வரும் வரைக்கும் இந்த தொடர் இந்த போராட்டம் சாகுற உண்ணாவிரதம்லாம் கிடையாது. கண்டிப்பா தொடரும். இது வந்து ஜல்லிக்கட்டை விட மோசமா சந்திக்க வேண்டிய விளைவுகள் இருக்கும். மேலூர் மட்டும் இல்ல, மதுரையா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து யாரும் இருக்கா அடுத்த கட்ட பொருளாதாரத்தை கொண்டு ஈர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த நிலைமைக்கு எங்களை வந்து கிறுக்கு பய மாதிரி இந்த அரசாங்கம் நினைச்சானால் இதுக்கு நாங்கள் முன் உதாரணம் வந்து தன்னரசு நாடு உள்ள இந்த மேலூர் மதுரை மாவட்டம் ஆதி காலத்திலே எந்த நாகரிகமும் இல்லாத ஒரு காலத்தில் படையெடுப்பில் வந்து நத்தங்கணவாயில் 5000 பேரை காவு கொடுத்து பெருங்காமனூர் படையெடுப்பில் வந்து பலி கொடுத்து இந்த நாட்டையும் இந்த பொருளாதாரத்தையும் இந்த சீரமைப்பையும் பாதுகாத்தது எங்களுடைய பாமர முன்னோர்கள், படிக்காத எங்கள் தாத்தா பாட்டமார்கள். அவங்களுக்கே அந்த அறிவு இருக்கும்போது அவங்க வழி தோன்றலாம் வந்த எங்களுக்கு இன்றைக்கி எத்தனையோ டிகிரியும் எத்தனையோ அரசாங்கம் எத்தனையோ உணர்ச்சிகளையும் கற்று வச்சுருக்கோம். நாங்கள் ஆமாம், அது சுட்டதுக்கான காரணம் சடன் ஆப்ரேஷன். அதுக்கு அந்த சர்க்கார் எப்படி தலைமை ஓட்டுச்சுன்னு தெரியல. எங்களை மாதிரி தெரிய வாய்ப்பில்லை. இன்றைய சூழ்நிலை மாதிரி இருந்திருந்தால் எப்படி அந்த சனங்களுக்கு இப்போ எங்களுக்கு வந்து பாடுபடுறாங்களோ அது மாதிரி நாங்களும் பாடுபட்டுருப்போம். அது விட்டுருக்க மாதிரி அவசியம் இல்லை. அது நடந்தால் இருக்கட்டும். இனிமேல் எந்த விதமான பொலிட்டிக்கல் பார்ஷியாலிட்டி இல்லாத அளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து செய்கிறதுக்கு மக்கள் இன்றைக்கி உத்வேகமாயிட்டாங்க. காரணம் திருவிழாக்கள், அதுக்கு அடிப்படை கூட அழகர் கோயில் திருவிழா, அதுக்கு சேர்ந்த சமணர் படுக்கை, கல்வெட்டுக்கள், இங்கேருந்து தான் செம்மொழிக்கு ஆதாரமாக கிடைச்ச ஒரு மாங்கல் கல்வெட்டு, யானமலை கல்வெட்டு இதெல்லாம் இருக்கிற போது நாங்கள் தமிழர் அடையாளமாக இருந்து எங்களை வந்து அடிமடியில் கை வச்சு எங்களை வந்து வேரோடு பிடுங்க இருக்கும்போது முதல்ல செஞ்சதெல்லாம் கிளைகள். அந்த கிளைகள்லாம் கூட பரவாயில்லை, ஆணி வேறு இருந்துச்சுங்க. இப்போ ஆணி வேற பிடுங்க வரும்போது நிச்சயமாக அனுமதிக்க முடியாதுன்றது எங்களுடைய உணர்வு. எங்கள் உணர்வுக்கு நீங்கள் வந்து பாத்தியமாக இருக்கிறீங்க. நீங்கள்லாம் சேர்ந்து நம்மளாம் சேர்ந்து இருந்து இந்த இயக்கத்தை ஈடுபட்டு இந்த மாதிரி பெண்கள்லாம் எங்கள் அக்கா தாய் அம்மாமார்கள்லாம் வந்து செய்ய வர்றாங்க. செய்யப்போம்யா மழையா இருக்குது, எங்க சாமி தச்சுரமா இருக்குது, பறையமொழியா இருக்குது. இங்க எல்லையில வந்து நிக்க முடியாது. ஆனாலேயே எங்க மக்களை காப்பாத்துது. நீங்க காத்தியல் நீங்க போடவே மாட்டேன்றீங்க. காத்தியலுக்கு வந்து நீங்க நில்லுங்க. லட்சத்தனம் வர அந்த சாமிட்ட மண்ணத்தான் அள்ளி போடுவோம். நாங்க எங்களுக்கு அள்ளி கொடுக்குது மழையா. நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நாங்க சொல்ற காலங்க
நீங்க யாராலையும் வந்து அங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த ஆபீசர் வந்தாலும் அந்த மலையை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி சாமி எங்க சாமி தச்சுரமா இருக்கு. அதுங்க நீங்க காத்தியில நீ வாங்க 28ஆம் தேதி அன்னைக்கு தெரியும் சாமி. ராணுவ சுட்டா நாங்களும் சுடுவோம். நாங்க மக்கள் சாமி எங்களுக்கு தச்சுரமா இருக்கு. எங்களுடைய இறுதி மூச்சு வரை போராடுவோமே தவிர என்றைக்கும் நாங்கள் பின்தங்க மாட்டோம். இந்த போராட்டம் வெல்லும் வரை செயின் போராட்டமாகவே நடைபெறும். மோடி ஆட்சியானது எங்களிடம் வந்து அவரது மோடி வித்தையை காமித்தால் இங்கிருந்து துள்ளி எழுந்தோமானால் டெல்லி காணாமல் போய்விடும் என்பதை எச்சரிக்கிறோம். அது மட்டுமல்ல, முல்லை பெரியாருக்கு எந்தவித வகையிலும் யார் தீங்கு செய்தாலும் அவர்களை ஒழித்து அடிப்போமே தவிர என்று வரமாட்டோம். தமிழ் மண்ணில் எவரும் கால் வைக்க முடியாது. அதிலும் மேலூர் என்பது முல்லை பெரியார் தொட்டு வாழும் பூமியானது. செழுமையான பூமியை கெடுக்கின்ற வகையிலே நீங்கள் ஏதாவது இடைவெளி செய்தீர்கள் என்றால் உங்களை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம். இது சாதாரண மண் அல்ல. நிச்சயம் இது இந்த சுதந்திர போராட்டத்துக்காக கக்கன் அடிபட்டு செத்தார். கக்கனை பிரி ஒன்று இழுத்து வந்தார்கள். வெள்ளையரை விரட்டினோம் என்று கொள்ளையர்களை விரட்டி விடுவதற்கு தயாராகிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்கிறோம் என்பதை கூறி, அது மட்டுமல்ல, எங்களிடம் உரசி பார்க்காதீர்கள். எங்களிடம் உரசியவர்கள் காணாமல் போய்த்தான் வரலாறே தவிர நாங்கள் வென்று பழக்கப்பட்டவர்கள். எவரிடமும் மடிய மாட்டோம், அஞ்சவும் மாட்டோம், கெஞ்சவும் மாட்டோம். எங்கள் கோரிக்கை நிறைவேறுவரை இந்த திட்டத்தை தயவு செய்து நீங்க ஏல விட்டதை மறுத்து வாபஸ் வருவரை போராடுவோம் 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 என்று கூறி, அதாவது டங்ஸ்டன் நிறுவனம் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து சாதாரணமாக ஸ்டெர்லைட் மாதிரி அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. போராட்டம்ன்றது எங்கள் ரத்தத்திலே இருக்குது. எந்த இராணுவம் வந்தாலும் பிரிட்டிஷ்காரனே ஓட விட்ட வம்சம் தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. எங்களுடைய வம்ச நிலைப்பாடுகள் வேறு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நூற்றாண்டுகளாக எங்களுடைய ஜீவனாம்சத்தை மட்டும் வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்தியா நிம்மதியாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்குன்றதுனால இந்த இந்த மண்ணுக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த மண்ணோட ஜீன் எங்கள் உடல்லையும் எங்களுடைய ஜீன் இந்த மண்ணுலேயும் கலந்துருக்கு. இப்போ அது வந்து எங்களுடைய தாய் தகப்பனுக்கு உண்டான தொடர்பு மாதிரி எங்களுடைய தகப்பனுக்கும் பிள்ளையும் பிரிக்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இப்போ ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. தகப்பனையும் பிள்ளையும் பிரிக்கிறேன்னா சாமானிய விஷயம் கிடையாது. நாங்கள் இந்த பூமியை விட்டு போகிறது வந்து என் தகப்பனை விட்டு போகிற மாதிரி. எந்த சூழலையும் எங்களுடைய உயிர் அந்த பூமியில் விட்டுட்டு போவோமே ஒழிய இந்த மண்ணை ஒரு பொழுதும் யாருக்கு எந்த சூழலையும் விட்டு கொடுத்து போக மாட்டோம். டங்ஸ்டனுடைய ஃபங்க்ஷன் இந்த பூமியில் இயங்காது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேலூர் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை இது போன்ற ஒரு கடினமான நிலைமை மத்திய அரசாங்கம் கொடுக்கல. ஆனால் இந்த வட்டம் முழுக்க முழுக்க மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மலையை கொண்டு போய் தனியாருக்கு விற்பனை பண்ணியிருக்காங்க. அதை ஒருபோதும் ஏற்கவே முடியாது. ஏன்னா இதனால் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் பாதிக்கக்கூடிய விவசாயம் பாதிக்கக்கூடிய நிலையில் இந்த மேலூர் தாலுகா போய்கிட்டு இருக்கு. அதனால் மத்திய அரசு முழுக்க 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 எதை எடுத்தாலும் விற்கிற குணத்திலே இருக்கான். ஒரு சொத்தை கூட மக்களுக்கான பொருளாக வைக்கல. எந்த பொருளை விற்கலாம், எந்த பேங்கை விற்கலாம். இந்தியாவில் ஒன்றே ஒன்று பாக்கி இருக்குது. இந்திய மக்களை கொண்டு அமெரிக்கா கரண்ட் விற்காமல் இருக்கு. அதையும் விற்றுப்படியா விட்டா பல லட்சம் தரம்னா நரேந்திர மோடி நம்மளையும் கொண்டு விற்றுப்படுவேன் வெளிநாட்டில். அதனால் இன்றைக்கி நிலத்தையும் விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் மேலூர் தாலுகா மக்கள் இருக்கோம். அதே நேரத்தில் இந்த மலையை ஒரு புராதன சின்னம், இதை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இதே மாதிரி ஆனமலை ஒத்த கடைக்கு வந்து ஜாபத்து, அதை தொட்டா ஒருத்தன் கெட்டா, அதை நான் சொல்ல விரும்பலை. அது மாதிரி இந்த மேலூரில் அரட்டாப்பட்டி மலையை தொட்டாலும் சரி, மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த விவசாயத்தை பாதிக்க ஏற்படுத்த எந்த நடவடிக்கை எடுத்தாலும் மேலூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவரும், அனைத்து கட்சியும், அனைத்து மதமும், அனைத்து ஜாதியும் சேர்ந்து போராடுவோம் அப்படிங்கிறத இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய சார்பாக, வடக்கு மாவட்ட தலைவரின் சார்பாக இந்த மக்கள்கிட்டையும் எடுத்து சொல்கிறோம். இந்த அரசாங்கத்திலையும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த டங்ஸ்டன் வரக்கூடாது. அனைவரும் உயிரை கொடுத்தாலும் போராடுவோம். கொலையை கூட பிடிச்சி திண்டுட்டு கிடக்குறோம். நாங்கள் அப்படி இருக்கையில் எங்களுக்கு விவசாயமும் ஒரு வருஷம் இல்லை, ஆடை இல்லை, கோடை இல்லை, போட்டிருக்க ஆள் அது அதோட நல்லா விளைஞ்சாலும் போச்சு, விளையாட்டாலும் இல்லை. என்னத்தையும் நாங்கள் காக்கா மாதிரி குருவி மாதிரி பிறந்து விளைக்கிறோம். ஆண்டி மழையும் தான் எங்களுக்கு உதவி. எந்த காலத்தில் பூர்வமாக பெருமாமலை எடுக்கவே கூடாது. அதைத்தான் எடுக்கக்கூடாது. நாங்கள் எங்கிட்டு போவோம். நாங்கள் எப்போவோ முடிச்சு அப்போ இருந்து அந்த ஆண்டுக்கு அதில் இருக்கிறோம். மழையாந்தான் எங்களை காக்குது. நாங்கள் அப்படி இருக்கையில் அதை விட்டுட்டு எங்கிட்டு போவோம்.
ராணுவம் எடுங்க எல்லாரும். எங்க ஓடுங்க? எங்க ஓடுங்க? எங்க போயிட்டு வேண்டியான அவங்ககிட்ட அந்த அதிகாரிகிட்ட ரவையெல்லாம் எடுத்து விட்டு ராணுவம் எங்க விட மாட்டேன். இன்னும் நீங்க அவுச்சு திக்கிறோம். மக்களை விட்டுட்டு வேற இடம் போய் மக்கள் போய் இருக்க முடியாது. மழையாந்தேன் எங்களை என்ன காத்துக்கிட்டே இருக்காங்க. மழையா ஆண்டி பேல காத்துக்கிட்டு என் பிள்ளை எல்லாம் பதத்தை ஓட்டிக்கிட்டு கிடக்குது. விட்டுட்டு எங்களுக்கு போக வழி இல்லை. மழையானை விட்டுட்டு எங்கே வாங்க? நாங்கள் எந்த ஊரில் போய் நாங்கள் உட்காரோம். இந்த பிள்ளை ஊட்டி எல்லாம் கூட்டிக்கிட்டு போகவே முடியாது. என்ன சொல்றீங்க? போக முடியாது. மழையானை விட்டுட்டு நான் போக மாட்டோம். யார் வந்தாலும் அவங்களுக்கு நான் பார்ப்பேன். ராஜரெட்டில் வயலில் நிற்கும்போது வந்து மார்க் போட்டாங்க. மார்க் போட நாங்கள் எதுக்கு போடுறேன்னு மறுக்கும்போது இங்கே நாங்கள் இதில் மேலேருந்து விட்டுருக்காங்க. அதெல்லாம் இங்கே நீங்கள் மண்ணு கூட எடுக்க முடியாதுப்பா, நீங்கள் போங்கன்னு நாங்கள் சொன்னோம். திரும்ப ஒரு ஐயா 2 பேர் வந்து அம்மா நீங்கள் இதெல்லாம் வெளியேற மாட்டீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. நாங்கள் ஏற மாட்டோம். கழிஞ்ச மலை போய் அந்த ரெட்டக்கலை சாவும் ஒரு மண்ணு கூட எடுக்க முடியாது. எவன் தோன்றனா அவனை உள்ளே விட்டு புதைச்சிரும். எவனும் சும்மா வர முடியாது. ஏன் சாப்பிட்றான்? செத்த அவன் சாகணும். அவன் சாகணும். நம்ம பேய் பொல்லாதது. கழிஞ்ச மலை பொல்லாதவன். கழிஞ்ச மலையும் ரெட்டக்கலை சாவு அவளியாக்கள் எல்லா சாமியுமே பொல்லாது. இளவனாச்சி அம்மா காலவச்சி அம்மா எல்லாம் இருக்குது. தெய்வங்கள் நிறைய. நம்ம தெய்வங்கள் நம்ம காத்து கொடுக்கும். யாரும் இங்கே அனுமதிக்க முடியாது. ஆமாம், கலெக்டர் வந்தாலும் நாங்கள் சொல்லுவோம். கலெக்டர் ஆஃபீஸுக்கு வாரோம். ஆமாம், நாங்கள் வளாலவட்டி என் பேர் வி அழகம்மா. எங்களை இன்றைக்கு வந்து மேலும் ஒரு முல்லைப்பெரியாறு ஒருபோக விவசாய சங்கத்தின் சார்பாக வந்து எனக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் கடையெடுப்பு நடந்துச்சு. அதே மாதிரி வழக்கறிஞர் சங்கம் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்காக வந்து புறக்கணிப்பு நடத்தினாங்க. வர்த்தகர் சங்கம் மற்ற பல்வேறு சங்கங்கள் எல்லாம் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஆட்டோ தொழிலாளர் வந்து எங்கள் பகுதியில் இருக்க மெடிக்கல் கூட அடைக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக மேலூர் தொகுதியை சார்ந்த மக்கள் வந்து இதோடைய ஒரு என்ன சொல்கிறது அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாகவே வந்து எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து இப்போ வந்தாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதத்துக்கு எல்லாத்தையும் கடந்து நாங்கள் விவசாயம் ஒன்றிணைந்து நின்றோம். அதில் வந்து எல்லோரும் நின்றாங்க. நாங்கள் வந்து 3 விதமான கோரிக்கையை வந்து அரசுக்கு வைக்கிறோம். ஒன்று, அந்த 7/11/2024 விடப்பட்ட டெண்டரை மத்திய அரசு ரத்து பண்ணணும். 2வது, தமிழ்நாடு அரசு அமைச்சர் வந்தார், சட்டமன்ற உறுப்பினர் வந்தார், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஜோன் முல்லைப்பெரியாரோட பாசன வாய்க்கால பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் அறிவிக்கிற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். 3வது கோரிக்கை, இந்த 5 மாவட்டத்துக்காக பாலைவனமாக சுடுகாடாக இருந்த கண்டுபிடிச்சி 1972 மேற்கு போகிற வாய்க்கால கிழக்கு நோக்கி முல்லைப்பெரியாரை கொண்டு வந்த கர்னல் பெல்லிக்குடைய சிலையை மேலூர் பஸ் ஸ்டாண்டு முன்னாடி நிறுவ வேண்டிய ஒரு கோரிக்கை வச்சோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கை நிறைவேறிண்டா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய சங்க பிரதிகளோட பேசி எங்கள் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும். நான் ஆரம்பிச்சிடுறேன். அதாவது டங்ஸ்டனுங்கிறது இப்போ தமிழ்நாடு மற்றும் மதுரையில் மிக முக்கியம். மதுரைக்கே ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது. குறிப்பாக மேலூர் வட்டாரத்தை சேர்ந்த 52 கிராமங்கள் வந்து இதில் பங்கெடுத்திருக்காங்க. தமிழக அரசு கொடுத்த உறுதியின் பேரில் தற்காலிகமாக தான் வாபஸ் சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு என்ன உறுதி இருக்கான்ற நேரடியாக அவர்களே கேட்பாங்க. சார் வணக்கம். வணக்கம். இப்போ வந்து அறிவிச்சாச்சு. இப்போ சட்டமன்ற நிறைவேறதுக்கான அமைச்சரும் உறுதி கொடுத்துருக்காரு. எந்த அளவுக்கான இதாக? அதாவது இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை பற்றி ஏற்கனவே நம்ம நிறையா பேசி தெரிஞ்சிட்டோம். அதில் பெரிய விஷயமா இருக்கிறது இந்த அரட்டாப்பட்டி இந்த ஏரியாவில் வந்து ஏற்கனவே சமணப்படுக்கைகள் இருக்குது. அதெல்லாம் நிறைய டீட்டெயில் பல்வேறு பாதுகாப்பு மையமாக அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அதெல்லாமே இருக்குது. மேலூர் பகுதியில் எந்த தொழிற்சாலையுமே கிடையாது. அதனால் விவசாயத்தை முழுமையாக நம்பி இருக்க பகுதி. அதனால் இது பல்வேறு வகையில் கண்டாமினேஷன் வந்துடும் அப்படின்றதுனால தான் மேலூர் பகுதி, அதாவது இந்த 52 அந்த பகுதியில் இருக்க அரட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி பகுதியை காட்டிலும் இன்றைக்கி கலந்துக்கிட்டு இருந்த எல்லா வர்த்தகர்கள் மேலூர் தாலுகாவில் இருக்க அனைத்து பெயர்களுமே வந்திருந்தாங்க. ஒவ்வொரு ஊரில் இருந்துமே இதுக்கான கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு இன்றைக்கி. அதனால் தாலுகாவில் இருக்க முழுமையான அவ்வளோ மக்களுமே எனக்கு கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சிட்டோம். ஆளுகள் வந்துக்கிட்டு இருக்கையிலேயே இந்த 3000 பேர் 4000 பேர்ன்றது வந்து ரொம்ப கம்மி தான். தாலுகாவில் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் இருக்கிறோம். இதில் ஒரு 50% பேராவது இன்றைக்கி வந்துருவாங்கன்றதேன் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்த பெரியார் ஒருபோக பாசன சங்கத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அந்த மாதிரி கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கையிலே ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் வந்து மூர்த்தி அவங்க வந்திருந்தாங்க. இங்கே மேலூர் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறவர் ஏடிஎம்கேக்காரரு பெரிய உள்ளான் என்ற செல்வம், இவங்க எல்லாருமே வந்து பேசி வந்து ஒரு மூர்த்தி மந்திரி வந்து என்ன சொல்லிட்டாருன்னு நாங்கள் சிஎம்கிட்ட பேசியிருக்கோம். பிஎம்க்கு இன்றைக்கி லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இது வராதுன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை முடிவு எடுத்து சட்டமன்றத்திலே அரசியலில் வெளியிடுறது மாதிரி ஒரு கொள்கை முடிவை அறிவிக்கிறோம்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பெரியவளான் எம்எல்ஏ எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட பேசி எல்லாமே ஏடிஎம்கே டிஎம்கே அனைத்து கட்சியுமே, ஏன்னா கம்யூனிஸ்ட் வந்திருந்தாங்க, எல்லாருமே எக்ஸப்ட் பிஜேபி எல்லாருமே இங்கே வந்து கலந்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே அதுக்கான உறுதிமொழியை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து இந்த மாதிரி ஒரு சட்ட முன்னாடி வந்து செயல்படுத்தும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிகிற வரையும் மந்திரி மூர்த்தியோட ஒப்புதலை, அதாவது ஒரு அஷ்யூரன்ஸை ஒத்துக்கிட்டு இன்றைக்கி இந்த போராட்டத்தை வந்து தற்காலிகமாக தள்ளி வச்சுருக்கிறோம். மேற்கொண்டு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவுக்கு அப்புறமும் மத்திய அரசுடைய நடவடிக்கைகளை பொறுத்தும் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டங்களிடையே கலந்து பேசி முடிவு செய்வோம் அப்படின்றது இன்றைக்கி ஏற்பட்ட முடிவு. உங்கள் ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்று முன்னெடுத்தீங்க, தீர்மானம் ஒன்று நிறைவேற்றினீங்க. அதாவது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்க வேண்டும் என்று. அதற்கு எந்த நிலையில் அறிவிக்க இல்லை, அதுக்கு வந்து சரியான பதில்கள் வந்து உங்கள்கிட்ட 2 பேர்ட்டையும் இல்லை. அது பெரிய விஷயம், அது கொள்கை முடிவு பேசி பின்னாடித்தையும் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இப்போதைக்கு இருக்கிற பிரைம் பிரச்சனையாக இருக்கக்கூடிய டங்ஸ்டன் பிரச்சனைக்கு வந்து கொள்கை முடிவு எடுத்துடலான்றதில் அவங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. அதை பற்றி நாங்கள் பேசி பின்னாடி நாங்கள் தெரிவிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். வேளாண்மை மண்டலமாக அறிவிக்கணும்னு கேட்டோம். பட் அது உடனடியாக எடுக்கிற முடிவில் கொள்கை முடிவாக எடுக்கணும். அது அரசியலில் பேசணும், எதிர்கட்சிகள் எல்லார்ட்டையும் பேசி ஒரு முடிவுகளை இப்போதைக்கு எடுக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்தில் எடுக்கக்கூடிய முடிவு வந்து டங்ஸ்டன் பிரச்சனைக்காகவும் பின்னாடி அதன் பிரச்சனைகள் நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணி முடிவு எடுக்கிறோம்னா உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. ஓகே, நன்றி சார். என்னுடைய பெயர் ஆர்கேஆர் விஜயராகவன். நான் ஏற்கனவே எனது தந்தை ஒருபோக சங்க பொருளாளராக இருந்தவர். இந்த மண்டலம் வேளாண் மண்டலமாக இருந்தது. சார் பென்னிக்குக் என்ற ஆங்கிலேயர் கட்டி கொடுத்த இந்த பகுதியே விவசாயம் அற்ற பகுதியாக 1900களுக்கு முன்னாடி இருந்தது. அதை அவருடைய சொந்த செலவில் அவருடைய சொத்தை விற்று அணையை கட்டி இங்கே கால்வாய் வெட்டி எங்களுக்கு ஒரு வாழ்வீதம் கொடுத்திருக்கிறார். இந்த பஸ் நிலையத்திற்கு கூட அதனுடைய பெயர் சார் பென்னிக்குக் பேருந்து நிலையம். அப்படி அவருக்கு இந்த மேலூர் மக்கள், நாங்கள் கடைமடை பகுதி, எங்கள் விவசாய நிலத்தை ஒரு சுரங்கம் தோண்டி 200 அடி 5000 அடி எல்லாத்தையும் தோண்டி இதை வந்து ஒரு பாலைவன பகுதியாக மாற்ற மத்திய அரசு முயற்சிக்கிறது. இதை தமிழக அரசுக்கு, இந்த விவசாய சங்கத்துக்கு எதுக்கும் தெரியாமல் டெல்லியிலேயே ஏலம் விட்டு இது நடத்தியிருக்கிறது. ஒரு சரியான மோசடி இது. இந்த ஏரியாவை திருப்பி 1900க்கு முன்னாடி நாங்கள் வானம் பார்த்த பூமியாக வாழணும்னு நினைக்கிறாங்களான்னு என்னன்னு தெரியலை. நாங்கள் அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இது விவசாயமே ரொம்ப இடங்களில் இதாக போயிருக்கு. அதுலேயும் வருஷம் விளையுமான்றது இல்லாமல் நிர்கதியாக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை விளைய வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்குமே ஒரு முற்றுப்புள்ளியாக இதை வந்து சுரங்கம் தோன்றேன், அதை தோன்றேன், இதை தோன்றேன்றது எங்களை வாழ்விடத்தை எங்களை அகதிகளாக்கிட வேணாம். வடமேற்கு மாநிலங்களில் இருந்து வர்ற இங்கே வேலைக்கு வர்றவங்க மாதிரி எங்களை போக வச்சிட வேணாம். எனது தந்தை எனக்கு கொடுத்துட்டு போன நிலத்தை எனது பையனுக்கும் என்னுடைய பேரனுக்கு நான் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பையனுக்கோ பேரனுக்கோ நான் என்னுடைய ஒரு அகதியாக ஆக்கி நான் பார்த்துட்டு போக விரும்பலை. இந்த போராட்டம் கடைசி வரை நிற்கும். எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் எங்களுடைய ஸ்டெர்லைட் வந்தது இதுக்கு என்னன்னு தெரியல. வேதாந்தா குரூப்பு அங்கே தூத்துக்குடியில் நடந்த நிகழ்வுக்கு அப்புறம் போன வாரம் தான் சுப்ரீம் கோர்ட்டில் அவன் கண்டிஷன் போட்டு சொல்லியிருக்கான், இன்னமேலே நீ அப்பீல் போகக்கூடாதான்னு சொல்கிறான். அது வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது என்னன்னு தெரியல. மண்ணை தோண்டி எல்லாத்தையும் எங்களை இன்னமும் வாழ்விடம் இல்லாமல் போக்கணுமான்னு தெரியல. ஒரிசாவில் நடந்த மாதிரி அலுமினியம் ஃபேக்ட்ரிக்கு நடந்த பழங்குடியிடத்தில் இதே வேதாந்தா குரூப் என்ன இது வாங்குச்சோ அதை காட்டிலும் மோசமான நிலை இங்கே நடக்கும். அதை காட்டிலும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஏதோ உயிரை கொடுத்து கூட இந்த இடத்த பாதுகாப்புன்றதை உறுதியாக சொல்கிறான். இது இன்னைக்கு நடந்த போராட்டம் ஒரு முன்மாதிரி. ஏதோ மந்திரி எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த ஏலம் மற்றது எல்லாமே கண் துடைப்பாக நடந்திருக்கு. 2300 ஏக்கர் ஏலம்னு சொல்கிறாங்க. அதை 5000 ஆக்குறாங்க. அந்த 5000ங்கிறது மண்ணை கொட்டுறது 200 அடி 300 அடி ஆழம் தோணுனா அந்த மண்ணை எங்கே கொட்டுவாங்க? இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பூரா பாலைவன பகுதி ஆக்குற மாதிரி நினைக்கிறாங்க. இது தேவையில்லாதது. எதில் எங்கள் இவர் சொன்ன மாதிரி டங்ஸ்டன் 2% தான் இந்தியாவில், மொத்தம் 100%ல் 2% தான் இங்கே இந்த தமிழ்நாட்டில் இருக்குது. மற்ற ஏரியாக்களில் தோண்ட சொல்லலை. எங்கள் 2% இருக்கிற ஏரியாவில் வந்து தோண்டி அதை என்ன பண்ணணும்? இதை ஏன் ஏழை அங்கே விடுறாங்க, டெல்லியில் விடுறாங்க? இது விவசாய சங்கத்தை பண்ணியிருக்கணும், எல்லாம் செஞ்சுருக்கணும். நாங்கள் 142 அடி நீர் தேக்கி வருஷம் விளையுமான்னு நினைக்கிற பகுதியில் இருக்கிற ஆளுங்க எங்களுக்கு ஒரு வெள்ளைக்காரன் வந்து கட்டி கொடுத்துட்டு கடைமடை மேலூரும் வெள்ளலூர் நாடும் தான் கடைசி வரை இருந்து கடைமடை பகுதியாக விளைய வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதையும் கெடுத்துடக்கூடாது. எங்களுக்கு எந்த வேறு மாற்று எதுவும் இல்லை. இதை தயவு செய்து இதை எல்லா பத்திரிகை வாயிலாக எல்லாத்துலேயும் விவசாய சங்கங்களுக்கு எங்களுக்கு எல்லாருமே
தமிழ்நாட்டு மக்கள் பூரா ஆதரவு தெரிவிக்கணும்னு ரொம்ப வற்புறுத்தி கேட்டுக்கிறோம்.